நம்ம வாழ்நாள் முழுதும் நமக்கு வாயில் வந்து பற்கள் இருக்கணும், விழாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வயிறை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். வயிறு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தான் வாழ்நாள் முழுதும் நமது பற்கள் விழாது. வயிறு வந்து நம்ம வந்து அல்சர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வயிறில் நிறைய கோளாறுகள் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, வயிற்றுப்பகுதி அந்த இறப்பை கீழே வந்து குடல் அதில் மலச்சிக்கல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது பற்கள் சீக்கிரமாக வாழ்நாளில் சீக்கிரமாக விழுந்துடும். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, வயிற்றில் அல்சர் இருக்கக்கூடாது, அந்த குடல் அதாவது உணவு செரிமான மண்டலம் சிறப்பாக இருக்கணும், நல்ல மலச்சிக்கல் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து வயிற்றில் அல்சர், வயிற்று குடலில் வந்து புண்ணு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த உணவு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா பற்கள் வாழ்நாள் முழுவதும் விழவே விழாது. நீங்கள் அந்த உணவு செரிமான மண்டலம் வந்து அதில் நோய் வர்ற மாதிரி நீங்கள் உணவில் சாப்பிடும்போது, அதாவது உணவு செரிமான மண்டலம்னா வயிறு, குடல், மலக்குடல், பெருங்குடல், சிறுகுடல், இந்த அப்புறம் அதான் வயிறு, வாய், இப்படி இதிலெல்லாம் வந்து புண்ணுகள், அல்சர் வர்ற மாதிரி, புண்ணு வர்ற மாதிரி மலச்சிக்கலை ஏற்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. மலச்சிக்கலை ஏற்படுத்துகிற உணவுகள், அந்த குடலில், வயிற்றில், வாயிலெல்லாம் புண்ணு வர்ற மாதிரியான உணவுகளை, மசாலா உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, ரொம்பவும் காரம் அதிகமாக மசாலா உணவுகளெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போது வந்து இந்த மாதிரி வயிற்றில் மலச்சிக்கல் வரும், புண்ணெல்லாம் வரும்போது அப்போ வந்து மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த வயிற்றுப்பகுதியில் வந்து உணவு செரிமான மண்டலத்தில் கோளாறுகள் ஏற்படுத்துகிற உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அப்போ மூளை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை வந்து அது மாதிரியான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்த வைக்கிறதுக்காகவே பற்களை விழ வைத்து விடும். உணவு செரிமான மண்டல அந்த உறுப்புகளோட ஆரோக்கியத்தை கவனிக்காமல் நீங்கள் மேலும் மேலும் உணவு செரிமான மண்டல உறுப்புகளுக்கு நோயை ஏற்படுத்துகிற, புண்ணுகளை ஏற்படுத்துகிற, மலச்சிக்கலை ஏற்படுத்துகிற உணவுகளை மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வைங்க. அப்போ மூளை என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து உணவு செரிமான மண்டல அந்த உறுப்புகள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, அதனால் உங்களுடைய இந்த மாதிரி நீங்கள் மசாலா உணவுகள், அந்த உணவு செரிமான மண்டல உறுப்புகளுக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளெல்லாம் சாப்பிட்றத உங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறோம், அந்த பல்லை விழ வச்சிடும். பல் இருந்தால் தானே நீ இதெல்லாம் சாப்பிடுவ. ஏன் உணவு செரிமான மண்டல அந்த உறுப்புகளில் நோய்கள் வருகிறது பற்றி உனக்கு கவலையே இல்லாமல் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. அந்த உணவு செரிமான மண்டல உறுப்புகளுக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. அதனால் அந்த சாப்பிட்ற அந்த பழக்கத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே மூளை என்ன பண்ணும், பற்களை விழ வச்சிரும்னா அதுக்காக வந்து சும்மா காரணம் இல்லாமல் விழ வைக்காது. வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா அதனால் ஏற்பட்டுற, வயிற்றில் வாயில் புண்ணு இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரம்பு மண்டலம்லாம் பாதிச்சிடும். நரம்பு மண்டலம் இப்போ பல்லுக்கும் வேர்கள்லாம் இருக்குல்ல, நரம்பு மண்டலம், பல்லும் ஒரு நரம்புகளோடு பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக உடம்புல நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கும் போது அந்த பற்களும் விழ ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் அந்த பற்கள் இதிலெல்லாம் புண்ணுக்குன்னு இருக்கிறதுனால அதனால் ஏற்படுகிற அமிலங்கள் அந்த பற்களின் வேர்களை பலமிழக்க செய்து பற்களை விரைவில் விழ வைப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி அதனால் உணவு செரிமான மண்டல உறுப்புகளின் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு அல்சர் இல்லை, மலச்சிக்கல் இல்லை, அல்சர் கொஞ்சம் கூட இல்லை, உணவு செரிமான மண்டலத்தின் உறுப்புகளின் ஆரோக்கியம் பல மடங்கு அதிகரிக்குது, அதுக்கு ரொம்ப வலிமையாக ஆரோக்கியமாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பற்கள் விழவே செய்யுது, வாழ்நாள் முழுவதும் விழவே செய்யுது. 90-100 வயசுலேயே அந்த பற்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பற்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். நல்ல பற்கள் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், நம்ம விரும்பியதை சாப்பிடவே முடியாது. அதனால் வந்து ஒரு சாதாரண வாழைப்பழத்தை கூட சாப்பிட முடியாது, அவ்வளோ கஷ்டம். அதனால் என்ன பண்ணணுன்னா நம்முடைய ஒரே நோக்கம் இந்த மசாலா உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இதெல்லாம் வந்து குடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது, வயிறு ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது, இறப்பையில் புண்களை வரவழைக்கக்கூடியது தான் அந்த மசாலா. இந்த மிளகாய், சிவப்பு மிளகாய், இதெல்லாம் வந்து அப்புறம் மசாலாவில் வந்து குழம்பு இந்த மாதிரிலாம் ஊற்றி, அப்புறம் பிரியாணி, மாமிச உணவு, குறிப்பாக தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா
உங்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கும். ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை இது கொடுக்கும் இந்த தானிய உணவு. அந்த வலிமையை நம்ம உடம்பால் தாங்கிக்க முடியாது, நம்ம நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. அதனால் நரம்புகள் தளர்ந்து போகும், பலமிழக்கும். நரம்புகள் தான் இப்போ பல் உடம்பு ஒட்டுமொத்தமாக உடலை ஒட்டுமொத்தமாக நரம்புகள் பின்னி பிணைந்து இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த நரம்பு பாதிக்கும்போது பல்லு விழுந்துடும், முடி கொட்டி போயிடும், இன்னும் ஏராளமான நோய்கள் சேரும். அதனால் இந்த தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மசாலா உணவுகளை, மீன் உணவுகளை, முட்டை உணவுகளை, பால் உணவுகளை சாப்பிடாதீங்க. இதெல்லாம் வன்முறை உணவு. இந்த வன்மையான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். அதனால் பல்லு கொட்டி போகும், அப்புறம் முடி கொட்டி போகும். அதனால் மென்மையான உணவுகளை சாப்பிடு. மென்மையான உணவுகள்னால் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், இதுதான் மென்மையான உணவு. பால் கூட வன்மையான உணவு, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பால் குடிக்கக்கூடாது, அது தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும். 6 வயசுக்குள்ளே அம்மா கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் பாலே குடிக்கக்கூடாது. பால் ஒரு வன்மையான உணவு, அதனால் அதுவும் குடிக்கக்கூடாது. வன்மையான உணவு என்பதை காட்டில் அது மனித உணவு அல்ல. 6 வயசுக்குள்ளே தாய்கிட்டேருந்து மட்டும்தான் அந்த பால் என்கிற உணவு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதன் பிறகு குடிக்கக்கூடாது. குழந்தையாக இருக்கும்போது குடிக்கக்கூடிய உணவு தான் பால். எந்த மாடாவது பால் குடித்து பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்குட்டி தான் பால் குடிக்குமே தவிர காளை மாடோ பசு மாடோ என்றைக்கும் பால் குடிக்காது. அதனால் பால் குடிக்கக்கூடாது. இப்படி மனித உணவுகள் எதுவோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பல்லு விழாது, வயிறு பகுதி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், வயிற்றில் புண்ணே வராது. ஏன்னா மசாலா நீங்கள் உப்பு போட்டு இப்போது காய்கறிகள், பழங்கள்லாம் சாப்பிட்றீங்க, வேக வச்சோ கடலைகளெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றீங்க. அப்படிங்கும்போது மனித உணவுகளுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கே மசாலாக்களை சேர்க்குறதுக்கு அதிக வாய்ப்பே கிடையாது. உப்பு கொஞ்சமாக தான் சேர்ப்பீங்க. அதனால் ஒரு 50-60% உணவுகளில் உப்பே சேர்க்க மாட்டீங்க. தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் நம்ம தற்காலிகமாக வேறு வழி இல்லாமல் உப்பை சேர்ப்பதற்கு நாம் அனுமதித்துள்ளோம். மற்றபடி எதிர்காலத்தில் உப்பை பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் உப்பு, அப்புறம் ரொம்ப புளி, அப்புறம் இந்த சிவப்பு மிளகாய் காரம், அப்புறம் மசாலா உணவுகள், இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இதெல்லாம் சேர்ந்து தான் வயிறு பகுதி உணவு செரிமான மண்டல ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது. வயிற்றில் புண் வர வைக்குது, நரம்பு மண்டலம் தளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. அதனால்தான் முடி கொட்டுறது, அப்புறம் பல்லு விழுவது, இதெல்லாம் அதுக்கு தான் காரணம். அதனால் மனித உணவுகளை நீங்கள் மென்மையான மனித உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பல்லெல்லாம் வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக இருக்கும், வயிறு பகுதி ஆரோக்கியமாக இருக்கும், உணவு செரிமான மண்டல உறுப்புகள் அத்தனையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு காரசாரமான இந்த மசாலா உணவுகள் வேணுமா, அல்லது உங்களுக்கு பற்கள் வேணுமா? மசாலா உணவுகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டிங்கன்னா நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு 60-70 வயசுலலாம் பல் விழ ஆரம்பிச்சிடும், ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். 60-70 வயசுக்கு அப்புறம் பற்கள் இருக்கிறதே ரொம்ப அதிசயம்தான். அதனால் 60-70 வயசில் பற்கள் இருக்கணுமா, 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாயில் பற்கள் இருக்கணுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இருக்கணும்னா இந்த மசாலா உணவுகளை சாப்பிடாதீங்க, தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுகளை சாப்பிடாதீங்க, பால் குடிக்காதீங்க, மாட்டுப்பால்லாம் குடிக்காதீங்க. அப்போது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. மனித உணவுகள் மென்மையானவை, அந்த உணவுகளை மட்டுமே பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிடுங்க. உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத பட்சத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் உப்பை குறைவாக சேர்த்து கொள்ளுங்கள். ஒரு 50% உப்பு போட்டு சமைச்ச வேக வச்ச உணவு. ஆனால் மசாலாக்களை சேர்க்காதீங்க, அது ஆடம்பரம். நறுமணமும் ரொம்ப சுவையும் கூட்டுவதற்காக மசாலாக்களை சேர்க்குறாங்க. அதில் சிவப்பு மிளகாயெல்லாம் சேர்ந்துருக்கு. அது வயிறு பகுதி ஆரோக்கியத்தை குறைத்து விடும், அழித்து விடும். வயிற்றில் புண்ணு வர வைக்கும், குடலில் புண்ணு வர வைக்கும், வாயில் புண்ணு வர வைக்கும். அதனால் வயிறு பகுதி ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக தேங்காய் தினமும் ஒரு துண்டு சாப்பிடுங்க. ஒரு பாதி தேங்காவிலையும் ஒரு பாதி, அதாவது 4ல் ஒரு பகுதி தேங்காவை சாப்பிடுங்க. ஒரு தேங்காவை 4ஆக பிரித்தா அதில் ஒரு பகுதி எடுத்து தினமும் சாப்பிடுங்க. நிறைய சாப்பிடாதீங்க. பாதி தேங்காய் அல்லது முழு தேங்காயெல்லாம் தினமும் சாப்பிடாதீங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்ணும். ஏதோ ஒரு நாளைக்கு ஆர்வத்தோடு ஒரு தேங்காய் சாப்பிடுவீங்க, அப்புறம் அடுத்த அதுவே பெரிய கஷ்டமாக போகும் உங்களுக்கு. அப்போ தொடர்ந்து அந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க முடியாது. அதனால் பாதி தேங்காய் கூட அதிகம்தான், தினந்தோறும் சாப்பிட்ணும். அப்படிங்கும்போது நீங்கள் 4ல் ஒரு பகுதி தேங்காய் மட்டும் சாப்பிட்டா போதும். ஏன்னா நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்ணும், அதுதான் முக்கியம். அப்போது என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டு பாதி தேங்காய் சாப்பிட்டு டயர்டாகிடக்கூடாது, ரொம்ப சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. அதனால் சோர்வில்லாமல் ரொம்ப ஈஸியான வழக்கமாக அது உங்களுக்கு தெரியணும், ரொம்ப எளிதான வழக்கமாக அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதனால் இப்போ ஒரு கால்வாசி தேங்காய், ஒரு 4ல் ஒரு பகுதி தேங்காவை சாப்பிடுங்க தினமும். அப்புறம் மணத்தக்காளி கீரை நல்ல ஒரு கைப்பிடி சாப்பிடுங்க தினமும்.
பச்சையாக சாப்பிட்ணும். அதை வேக வச்சு மசியல் பண்ணி கீரையாக கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அதிலெல்லாம் நன்மை பெருசாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பச்சையாக ஒரு கைப்பிடி மணத்தக்காளி கீரை டெய்லி சாப்பிடுங்க. வாழ்நாள் முழுதும் சாப்பிடுங்க. அல்லது வருஷத்தில் 100 நாள் சாப்பிடுங்க. இல்லை வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டிங்கன்னா இந்த குடல் பகுதி, வாய்ப்பகுதி, உணவு செரிமான மண்டல உறுப்புகள் அத்தனையும் ஆரோக்கியமாக இருக்கும். புண்ணு இருக்காது, வாய் நாற்றம் இருக்காது. இந்த மணத்தக்காளி கீரைக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. பற்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். வாய்ப்பகுதியெல்லாம் ஆரோக்கியமாகிடும். அப்புறம் உணவு செரிமான மண்டல உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாவதற்கு இந்த உணவுகள் உதவியாக இருக்குது. மேலும் வேறு எதாவது இருந்தால் நீங்களும் தேடுங்க. நீங்களும் தேடிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இன்னும் வயிற்று பகுதியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு வேறு என்னென்ன உணவெல்லாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இதில் மணத்தக்காளி கீரை ஒன்று, தேங்காய் ஒன்று, நமக்கு தெரிஞ்சது, நம்ம அறிவுக்கு தெரிஞ்சது மணத்தக்காளி கீரை ஒன்று, தேங்காய் ஒன்று. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கும். இப்போ பழங்கள், மாதுளப்பழம், அப்புறம் நிறைய பழங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்லாம். நெல்லிக்காய் அதெல்லாம் சாப்பிட்லாம். வயிற்றுப்பகுதி ஆரோக்கியமாக இருப்பதற்கு மசாலாக்களை குறைத்து விட வேண்டும். உப்பை குறைச்சிடணும். சிவப்பு மிளகாய் தவிர்த்து விட வேண்டும். அப்படின்னா வயிறு பகுதி ஆரோக்கியமாக இருக்கும், வாய்ப்பகுதி ஆரோக்கியமாக இருக்கும். மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா வாய் நாற்றம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு வருஷந்தோறும் வீட்டில் நல்ல ஒரு மணத்தக்காளி கீரை நிறைய வளர்த்து அதை டெய்லி சாப்பிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுப்பகுதி, வாய்ப்பகுதி, உணவு செரிமான மண்டல உறுப்புகள் அத்தனையும் ஆரோக்கியமாக இருப்பதன் மூலம் வாழ்நாள் முழுதும் உங்கள் வாயில் பற்கள் இருக்கும். பற்கள் விழாமல் பாதுகாக்க முடியும். வாழ்நாள் முழுதும் சந்தோஷமாக நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழலாம். பற்கள் விழுந்துச்சுன்னா வாழ்நாள் ஆயுள் காலம் குறைஞ்சிரும். பற்கள் விழாமல் இருந்துச்சுன்னா வாழ வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். ஆதலால் உங்களுடைய வாழ்நாள் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகரிப்பதற்கு காரணம். நல்லா தெரிஞ்சு, ஒருத்தர் ஏன் அதிக நாட்கள் உயிர் வாழுதுன்னா வாழ வேண்டும் என்கிற ஆசை அவரிடம் இருக்கிறது. அந்த ஆசைக்கு என்ன காரணம்? பற்கள் விழாமல் இருக்க வேண்டும். அப்புறம் உடம்பு உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தால் தான் வாழ வேண்டும் என்கிற ஆசை வரும். பற்கள் விழாமல் இருக்கணும், அப்போ தான் வாழ வேண்டும் என்கிற ஆசை வரும். முடியெல்லாம் கொட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா தான் வாழ வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாக வரும். அப்போ தான் அதிக நாட்கள் உங்களால் உயிர் வாழ முடியும். பற்கள்லாம் விழுந்துருச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு, உடம்பில் ஃபிட்டாக இல்லை, உடம்பு உறுதியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காலம் வாழ்கிறதுக்கே உங்களுக்கு மனசு வராது, கூச்சமாயிடும், தயக்கமாக, ஏன்டா வாழ்கிறோம், வெறுப்பாக இருக்கும். அதனால் அந்த வெறுப்பு எல்லாமே சீக்கிரமாக போய் சேரணும் அப்படின்னு தான் தோணும். அதனால் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகரிக்க, வாழ வேண்டும் என்கிற ஆசையை நாம் ஏற்படுத்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பற்களை ஆரோக்கியமாக வைத்துக்கணும், முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. கட்டுப்பாடான உணவுகளை, அதற்குன்னு மனித உணவுகள் இருக்குது. மனித உணவுகளை சாப்பிட்டாலே போதும். மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலே போதும். வாழ்நாள் முழுவதும் வாயில் பற்கள் கண்டிப்பாக இருக்கும், விழவே விழாது.